உலகத்துல எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், நீ ஏன்டா ஜெஸ்ஸி யோசிச்சுட்டு இருக்க? ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியல் அனுப்பிட்டுருக்கேன், அதை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் பீஸ்னு ஒரு பீஸ் நான் கொடுத்துருப்பேன், அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். பீட்மார்க் பீஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்க போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகவுட் வந்து நீங்கள் ஷேகவுட் பீஸ்னு நான் இன்னொரு பீஸ் கொடுத்துருப்பேன், அந்த பீஸ்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க போதும். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட்மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும், சில டயலாக் அது பார்த்தீங்கன்னா நானே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது நான் டெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஷேகட் பீஸ் இன்னொரு பீஸ் சொல்லியிருப்பேன், அந்த பீஸில் தான் இருக்கும். அதை மறக்காமல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஷேகட் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும் கீழே. அந்த 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதில் வந்து நீங்கள் போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நான் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ண தான் பார்க்க போகிறோம். அதுவுமே சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் இருக்கும். அந்த ரெட் லைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்டரை மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பதில் ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தடுத்த ரெட் லைன் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஏரோ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து மூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கீழே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை வந்து கொடுத்துருங்க. நீங்கள் ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும். இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னா அதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், இமேஜோட சைஸை. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பதில் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இமேஜை வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. சிசி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி தந்திருப்பேன். ஆட் பண்ணி தரலைன்னா ஷேகட் பீஸில் இருக்கும், நீங்கள் அதுலேருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான்.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா சிசி. அது வந்து நான் ஆட் பண்ணி தந்திருப்பேன் பீட்மார்க் பேஸ்ட்லேயே. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஷேகர் பேஸ்ட்டில் இருக்கும். அதுலேருந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சிசி பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ எல்லா இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஷேகர் பீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் 2வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணுங்கள். நீங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி காப்பி பண்ணணும் அதே மாதிரி. நெக்ஸ்ட் நீங்கள் பீட்மார்க் பேஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு அது இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாவே போதும். கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வேணா டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கானுக்கும் அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஃபைனலாக அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ செலக்ட் பண்ணாவே அடுத்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். அதில் ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து 1080p வந்து வச்சுருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் வந்து ரெசல்யூஷன் வந்து 1080p வந்து வச்சிடறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அது கீழே ஃப்ரேம்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஃபுல் வச்சுருங்க. அதுக்கு கீழே குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.